நூலிழையில் தப்பிச்ச உயிர்கள், கழிவுநீர் கால்வாயில் சிக்கிய அரசு பேருந்து. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை மேம்பாலம் சாலை பகுதியில் ஒரு அரசு பேருந்து பெரிய விபத்திலிருந்து நூலிழையில் தப்பிச்சிருக்கு. நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அருகே பின்னால் வந்த வாகனத்துக்கு வழி விடுறதுக்காக அந்த அரசு பேருந்து இடது ஓரமாக நகர்ந்திருக்கு. அப்போ சாலையோர கழிவுநீர் கால்வாய் மேல ஏறும் போது அதுல இருந்த ஸ்லாப் திடீர்னு உடைஞ்சிடுச்சு. அந்த நேரத்துல பேருந்தோட முன்சக்கரம் நேரா கால்வாய்க்குள்ள இறங்கிடுச்சு. பேருந்து ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி நின்னதால பயணிகள் எல்லாம் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. ஆனா அதிசயமா யாருக்கும் பெரிய காயம் இல்லாம எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. சின்ன விபத்து தான், ஆனா பெரிய அபாயம் இருந்து தப்பிச்சோன்னு பயணிகள் சொல்ற அளவுக்கு பரபரப்பு தான். அந்த சாலை ஏற்கனவே குறுகலா இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதுல பேருந்துகள் ஓவர்டேக் பண்றது, வேகமா போறது எல்லாம் இது போன்ற விபத்துக்கு காரணமா இருக்குதுன்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. மொத்தத்துல சொல்லணும்னா ஐயோன்னு நெஞ்சை பிடிக்க வைக்கிற மாதிரி ஒரு விபத்து தான். ஆனா நல்ல வேளை யாருக்கும் பெரிய ஆபத்து இல்ல.